சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர். எந்த வசதியும் இல்லாத ஒரு குக்கிராமத்து பள்ளியை இந்த தங்க மனசு கொண்ட அரசன் தத்தெடுத்து கொண்டார். இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் இந்த கிராமத்து பள்ளியின் குடையாய் இருந்து எப்படி காக்கிறார்? விடையாக வருகிறது காணொளி. இடைநிலை ஆசிரியரான எம் தங்கராஜின் மாணவர்கள் கடைநிலையில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தில் இருந்து நாட்டின் இறைமைக்கான குருத்து குரலாய் உரத்து குரல் கொடுத்து வருகின்றனர். நான் தான் கல்வித்துறை அமைச்சர், நான் தான் உணவுத்துறை அமைச்சர், நான் தான் இயற்கை விவசாயத்துறை அமைச்சர், நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். மாணவர் பாராளுமன்றம் அமைத்து துறைவாரி அமைச்சகத்தின் கீழ் பள்ளி மாணவர்கள் எழுப்பும் பளிர் கேள்விகள் சாமானியர்களின் குரலாய் புளியம்பட்டி பள்ளியில் பட்டு தெரிக்கிறது. மாணவர்கள் காலை உணவு சரியாக உண்கிறார்களா, மதிய உணவு தரமாக இருக்கிறதா என்று கண்காணிப்பேன். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியரான எம் தங்கராஜ் மாணவர்கள் கசடர கற்பதற்கான புறச்சூழலையும் அகச்சூழலையும் உருவாக்கும் எண்ணத்தில் புதிய கட்டமைப்புடன் கூடிய பசுமை பள்ளியாக மாற்றினார். சிறந்த துணைக்கருவிகளை கொண்டு வந்து நிறைய வாங்கி வந்து அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு எளிதில் புரிகிற வகையில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மனதை நீவும் வகையில் பள்ளிச்சுவற்றில் தீட்டப்பட்ட கருத்தோவியங்கள் கிராமத்து பசுமையின் நீட்சியாக காட்சி தருகின்றன. 5 ஏழை கொடுக்கும்போது 7 பெரிய நம்பரா 5 பெரிய நம்பரா? சுற்றத்தில் கிடைக்கும் பொருள்களை கொண்டே தங்களுக்கான கல்வி கருவிகளை தயாரித்து வரும் மாணவர்கள் வரம் தரும் மரங்களை வளர்க்க விதை பந்துகளை தயாரித்து மனம் போன போக்கிலெல்லாம் விதைக்கின்றனர். மனிதா, நான் உனக்கு சுத்தமான காற்று, நீர் மற்றும் உணவை தருகிறேன். ஆனால் உன்னால் எனது நிலம், நீர், காற்று அனைத்தும் மாசடைந்து வருகிறது. மாணவர்கள் வெள்ளாமையை விட்டு விலகாத வண்ணம் பள்ளி வளாகத்திலேயே தோட்டம் அமைத்து அறிவு சாகுபடி செய்வதோடு பயிர் சாகுபடியும் செய்து மதிய உணவுக்கும் பயன்படுத்துகின்றனர். திருக்கடுகாம், ஆசார, கோவை, பழமொழி நான் ஒரு குக்கிராமத்து குழந்தைகள் என்றாலும் அறிவுத்திறனில் உயர்ந்து விளங்கும் நோக்குடன் வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகள், பண்பாட்டு விழாக்கள் என்று அழைத்து சென்று அறிவு விருத்தி செய்கிறார். தமிழக அரசின் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தில் மெய்நிகர் சுற்றுலா என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் புளியம்பட்டி பள்ளி ஒரு முன்மாதிரி பொதுப்பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டது. நாணய கண்காட்சி நடாத்துதல், வானொலியில் பேச வைத்தல், சங்க பாடல்கள் ஒப்புவித்தல், கலை விழாக்களுக்கு அழைத்து செல்லுதல் மற்றும் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்தல் என்று ஒன்றிய பள்ளி மாணவர்களின் தங்க மனதோடு ஒன்றித்து போன திருமிகு எம் தங்கராஜ் அவர்களுக்கு கிராம சேவைக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க டிவிஎஸ் அட்வைசரி குரூப் டைரக்டர் அதின் குப்தா அவர்களையும் எண்ணம்போல் வாழ்க்கை டிரஸ்ட் மேலாண்மை இயக்குனர் SCI நெல்சன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு எம் தங்கராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வாழ்க்கை வழிகாட்டும் மொழியே. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. இன்று விருதல் பெறுவது கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்று என்னுடைய பிறந்த நாள். அதுவும் சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில் அடியேன் விருது பெறுவது கூடுதல் மகிழ்ச்சி. அதுவும் எங்கள் புளியம்பட்டி கிராமத்திற்காக சேவை செய்து விருது பெறுவது கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடன் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்தால் அந்த பள்ளியானது எவ்வாறு வளர்ச்சியடையும் என்பதற்கு எங்கள் பள்ளி எடுத்துக்காட்டு. ஆதித்யா பரமசிவம் என்ற ஒரு மாணவன் தான் முதலில் ஒரு கேட்ட கேள்விதான் என்னை இந்த அளவுக்கு மாற்றமடைய செய்தது. ஏன் நாம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நம் பள்ளியை கொண்டு வரக்கூடாது என்ற கேட்ட கேள்விதான் இன்று எங்கள் பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக விளங்கி வருகின்றது. அதற்கு காரணம் ஒரு மாணவன். அதனால் புளியம்பட்டி மாணவர்களால் அடியேன் இந்த விருதுகளை பெற்றுள்ளேன்.
It's a great service to the society. Keep it up. Thank you. நம்மளோட அடையாளங்கிறது நம்மளோட பெயர். அந்த பெயருங்கிறது நம்ம பெற்றோர் நம்ம கூட இருக்க சொந்தக்காரங்க வைப்பாங்க. ஆனா அந்த பெயரை உலகம் பேசுறதுக்கும் உலகம் எப்பவும் அதை ஞாபகமா வைக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் ஆசிரியர்கள். இந்த நேரத்தில் ஆசிரியருக்கான விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கும் விருது பெற்ற எல்லா ஆசிரியருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.